நம்ம பார்க்குறது வந்து இது வந்து மெடிவல் பீரியடில் உள்ள காலகட்டத்தில் உள்ள பிரிக்ஸு. அது 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காலகட்டத்தில் சொல்கிறாங்க. இது வந்து அகலம் வந்து 6 இன்ச்சு, கனம் வந்து உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது, நீளம் 11 இன்ச்சு இருக்கணும். டேமேஜாக இருக்கிறதுனால நமக்கு பாதி போர்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து கடலில் கிடைக்கிற சாண்ட் டாலர். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அதில் 5 இதழ் இருக்கும். அதில் லீவ்ஸ் 1 2 5 லீவ்ஸ் இருக்கும். அது நேச்சுரலாகவே பூ மாதிரியே அதில் ஃபார்ம் ஆகும். சாண்ட் டாலருங்காங்க. அது சாண்ட் டாலர்னால் அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து அந்த கழுத்தில் டாலர் செயின் போடுற மாதிரி கொறுத்து போடுவாங்க போல இருக்குது. உலக காலத்துக்கு முன்ன குட்டி நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து கொறுத்து போடுறதுக்காக அந்த பேரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாண்ட் டாலருங்காங்க. இயற்கையாக கிடைக்கிற டாலர், ஒரு அலங்காரத்துக்காக போடுறது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சங்கு. என்னங்கிறதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கோம். மெரைன் சயின்ஸில் சொன்னோம்னா அவங்க நல்லா செஞ்சு சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு ஆக்ஸு, ஸ்டோனில் பண்ண ஆக்ஸு. எட்ஜி வந்து மழுங்கிருக்கு, அதனால் யூஸ்டுங்கிறது தெரியும். இந்த எட்ஜு மழுங்கிருக்கு. இதுவுமே யூஸ்டு தான். அந்த பக்கம் ரஃப்பாக இருக்குல்ல, இது குத்து உரல் மாதிரி தருது. அதாவது மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு உரலில் போட்டு குத்துறது மாதிரி தருது. ஸ்டோனில் உள்ளது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசம் மாதிரி இருக்கும். முப்பட்டகம் 3 சைடு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு பீஸு. ஒயிட் கிரானைட்டு, வெள்ளைக்கல். அது என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. நல்லா பாருங்கள், முப்பட்டகம் மாதிரி தெரியும். இது ஒரு பீஸு என்னன்னு தெரில. கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாக்லேட் கலரில் இருக்குது. ஸ்டோன் சாக்லேட் கலரில் இருக்குது. ஏதோ ஷேப்பில் உள்ள டேமேஜ் தெரில. இது ஒரு அம்மி கல்லோட போர்ஷன் இருக்குது. பழைய கல். இதுவும் ப்ரௌன் கலர் கிரானைட் மாதிரி இருக்குது. இதுவும் லைட் ப்ரௌன் கலர் கல் தான். இது வந்து ஒரு கட்டிடத்தில், ஒரு டேமேஜான கட்டிடத்தில் இருந்ததுனால அது சம்மந்தப்பட்ட சிதைவுகளுங்கிறதுக்காக சாம்பிள்ஸ் எடுத்து வச்சோம். இந்த கல் வந்து இந்த ஸ்பேஸ் பாலிஷாக இருக்கும். கீழே வந்து ரஃப்பாக இருக்குது. கீழே ரஃப்பில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் தருது. ஹோல்ஸ் பஞ்சு. அது மேனுஃபேக்சரிங் லெவலில் பண்ணும்போது வந்தது ஹோல்ஸாக தெரில. இப்படி நம்ம அடுத்து வந்தோம்னா அந்த பானை விளிம்புகள் அழகாக இருக்குல்ல, நல்லா டெக்கரேட்டடு. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் இன்றைக்கி நம்ம சிஎன்சி பண்ணுறோம், அட்வான்ஸில் லேத் வச்சு பண்ணுறோம். ஆனால் இதே மாதிரி பானைகள் வந்து அந்த காலத்தில் டிசைன்ஸு அவங்க திறமைகளை காமிச்சிருக்காங்க. அந்த சமுதாயத்து மக்கள் வந்து அந்த தொழில் சார்ந்த சமுதாயம் தானே அப்போ இப்போ மாதிரி கேஸ்ட்லாம் கிடையாது. தொழில் அடிப்படையில் தான் அந்த பாகுபாடுகள். அவங்களோட திறமையில் பாருங்கள், அவங்களோட திறமையில் காமிக்கிறக்காண்டி என்னென்ன கைவினைகள் பண்ண முடியுமோ. இது கூர்ந்து பார்த்தோம்னா ஏதாவது குறியீடுகள் குறிச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். கிராஃபிட்டிமாங்க அந்த பானை குறியீடு. அதில் 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பானை செய்யும் போது போடுறது ப்ரீமெச்சூர். பானை செஞ்ச பிறகு போடுறது வந்து ஆஃப்டர் மேக்கிங். ப்ரீமெச்சூரில் உள்ளதில் வந்து ஆழம் ஜாஸ்தி இருக்கும், அந்த கிராஃபிட்டியோட ஆழம் ஜாஸ்தி இருக்கும். ஆஃப்டர் ஃபயரிங் பிறகு போடுறது வந்து லைன் வந்து ஒயிட் கலரில் தெரியும், டெப்த்து கம்மியாக இருக்கும். கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பானையோட பாதி பீஸு. இல்லை சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த டிசைன்ஸ் பார்க்குறக்காக சப்போர்ட் கொடுத்து நிப்பாட்டிச்சிருக்கேன். பாட்டம் நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள். செம்பு மாதிரியே இருக்குது. லைன்ஸ் போட்டிருக்காங்க.
இதில் என்னென்னா இதே லைன்ஸ் வந்து உள்பக்கமும் இருக்குது. இந்த விளிம்பில் காமிக்கிற லைன்ஸ் வந்து உள்பக்கம் இன்னர்லேயும் இருக்குது. நமக்கு இன்னரில் எப்படி லைன்ஸ் போட்டாங்கன்னு தெரில. இப்போ உங்களுக்கு காமிக்கணும், அது காமிக்கலாம். லைன்ஸ் வந்து உள்ளேயும் போட்டிருக்காங்க. இந்த லைன்ஸில் கழுத்தில் போட்டிருக்காங்க. இது ஒரு இந்த டாப் விளிம்பு கொஞ்சம் அகலமானியாக இருக்கணும். இது எல்லாமே இந்த கீழே எல்லாமே மூடி மாதிரி தருது, ஒலை மூடி மாதிரி தருது. அந்த பார்க்குறதுக்கு மொத்தம் ஒலை மூடி மாதிரி தருது. அதனால் தனியாக வச்சுருக்கேன், கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இது வளமைப்பான ஓடுகள் தான். விளிம்பில் போட்டிருக்க கோடுகளை அழகு பாருங்கள். லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள் லைன்ஸ் போட்டதுக்கான எத்தனை லைன்ஸு மேலே 10 லைன்ஸ் மேலே இருக்கும். ஒரு அது எதுவும் ஸ்கிரிப்டிங்கானு தெரியல, செக் பண்ணுவோம். என்னென்னா கிட்டால வேறுன்னு சொல்லி வேறு பேட்டர்ன் வருது. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிப்ஸ் மாதிரி லைன் போடுறது வந்து அது ஒரு பேட்டர்ன். நம்ம சஹாரா ஆஃப்ரிக்காவில் காங்கோ ரிவர் பக்கத்தில் உள்ள அந்த ஸ்கிரிப்டின்னு சொல்கிறாங்க. மாங்கோ ஸ்கிரிப்ட். மாங்கோங்கிறது மங்கோலியர்களோட டீட்டெயிலாக தெரில. அந்த கிட்டல வேரில் தான் நிறைய லைன்ஸ் போட்டு ஸ்கிரிப்டிங் கிடச்சிருக்கு. நம்ம பகுதியில் இது கிடச்சிருக்கான்னு தெரில. பிளாக் வேர்ஸு, ரெட் வேர்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃபீல்டில் மேல்டாப்பில் எடுத்ததான். எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலை. இது எல்லாமே டைல்ஸு, ரூஃப் டைல்ஸஸ், அதோட பீசஸ். ஒரு எல் கட்டிங் தெரியுதா? அது அந்த இதுலேயும் ஒரு எல் கட்டிங் தெரியும். அது லாக் பண்ணுறதுக்கு, டைல்ஸ் லாக் பண்ணுறதுக்கு. இதில் பாருங்கள், நாள்பட்டு அழுத்தத்தினால ஒரு டிசைன் ஃபார்மாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஏதோ ஓவர்லே இருக்குது. அந்த வெயில் படாமல் சன்லைட் படாமல் இருந்தனால அது ஏதோ டிசைன்ஸ் மாதிரி ஃபார்மாக இருக்குது. இல்லை தேய்மானத்தில் ஆயிருக்கான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தான் முக்கியமான விஷயம். கிராஃபிட்டிமாங்க, மட்பாண்டங்களில் வரையப்படுற ஸ்கிரிப்ட்ஸு. அந்த ஸ்கிரிப்ட்ஸு இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த மட்பாண்டங்களில் வரையப்படுற ஸ்கிரிப்ட்ஸு. இது வந்து இது ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து சாண்ட்ஸ்டோன், அந்த பூச்சியில் பண்ண டிசைன்ஸ் மாதிரி தருது. இதுவும் அதை சார்ந்தது தான். இது வந்து அந்த பட்டினமருதூரில் உள்ள பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள ஒரு டெசைன கட்டுமானங்கள் கிடந்தது, அதில் இருக்குது. இது நேச்சுரலாக ஏதாவது உருவானதா, அதில் எதுவும் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறது
ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு பிளேனாக இருக்கும், ஒரு சைடு மட்டும் தான் அந்த டிசைன்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து நேச்சுரல் தெரியல, ஆர்டிஃபிஷியல் தான். ஏதோ ஒரு அவங்க பண்ணியிருக்காங்க, பண்ண கட்டுமானத்தில் உள்ள பீசஸ்ஸு. இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தடம் மாதிரி தெரியுது அந்த டைல்ஸில், கைத்தடம் தயாரிக்கும் போது அந்த கைத்தடங்கள் மாதிரி தெரியுது. அதுக்கு தொடச்சாலும் போக மாட்டேக்கு, தண்ணி ஊற்றி கிடந்தாலும் போக மாட்டேக்கு. ஏதோ ஒரு லெட்டர்ஸ் அதில் தெரியுது, பார்ப்போம் ஒரு மைக்ரோஸ்கோப்பில் என்னென்னு பார்ப்போம். இது அந்த பானையில் போட்டுக்க டிசைன்ஸ் தான் இல்லை கிராஃபிட்டியாங்கிறத செக் பண்ணணும். இந்த மாதிரி போட்டிருக்காங்களா, அந்த கார்னர்லேருந்து ஒரு வேவ் மாதிரி கொடுத்து ஒரு லைன் வரை கீழே ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளியர் கிராஃபிட்டி. இது வந்து மேண்டிங் ஸ்கிரிப்டு, ஈஜிப்சியன் ஸ்கிரிப்டு, மேண்டிங் ஸ்கிரிப்டு, மெகாலித்திக்கு, மூணுலேயுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் மேண்டிங் ஸ்கிரிப்டோடு தான் பக்காவாக மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக இப்படி வரணும், நான் மாற்றி வச்சுருக்கேன், இப்படி வரணும். நம்ம இதில் லேம்டாமோ, மேக்ஸில் வந்து லேம்டாமோ, அந்த லேம்டா சிம்பிள் மாதிரி ஒரு லைன் போட்டு கிராஸ் பண்ணி கீழே ஒரு லெக் மாதிரி கொடுத்துருக்கு, லேம்டா சிம்பிள் மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம சொன்னோம்ல அந்த காங்கோ ரிவர் பக்கத்தில் கிடச்ச அந்த கிட்டலா வேர் அப்படின்னு சொல்கிற கிளாசிஃபிகேஷன் சொல்கிற அவங்க சொல்கிற ஸ்கிரிப்டோட மேட்ச் ஆகுது. அதற்காக கிமு 1500 கிமு 600 வரைக்கும் இந்த காலகட்டங்களை சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னோட்டி போயிடுது. இந்த பாட்ரியும் அதோட சந்தது இருக்குமா? ஆனால் லைன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதோட சந்தது இருக்குமா? நிறையா போட்டு லைன்ஸ் போட்டு பாருங்கள், இருக்குமாங்கிறதுக்காக பக்கத்தில் வச்சுருக்கேன். கிட்டாலா பேருங்கிறது காங்கோ, மங்கோலியர்கள்னு சொல்கிறோம்ல நம்ம, மாங்கோ அந்த 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 ஸ்லைட்ஸ்லேயே அதான் கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் பண்ணுவாங்க 1956 பண்ணுவாங்க. அப்போது ஸ்கிரிப்ட்ஸு நிறைய அதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. எல்லா பானைகளையுமே வந்து அப்படியே லிவிக் பண்ணிடாமல் அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம என்னங்கிற தெரிஞ்சுக்கலாங்கிறக்காக பார்த்துருக்கோம். இது வந்து டாய்ஸ் மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளைகள் விளையாடுறது, அந்த காலத்தில் விளையாடுற டாய்ஸு. இது வந்து ஸ்பிண்டில் ஓல், தகழி உருளைம்பாங்க, அந்த நூற்பாலையில் பயன்பட்டு உள்ளதும்பாங்க. இது வந்து நம்ம கடலில் உள்ள அந்த பவளப்பாறைகளில் பண்ண அந்த பால், இது ஒரு ஷேப்பு. இது ஒரு ஷேப்னா கிட்டத்தட்ட இந்த ஷேப்பில் இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது. ராவி எடுத்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வட்ட ஓடு, புள்ளி இல்லை. இது கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, சாணி கலரில் இருக்கும். இது அதே மாதிரி தான், கல்களை ராவி சாஃப்டாக இருக்குது. அந்த கல் மைக்ரான்ஸ் ஃபைனாக இருக்குது, நைஸ் மண்ணில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அயன்ஸோட ஸ்லாக் மாதிரி இருக்குது, மெட்டல் ஸ்லாக், மேக்னெட் வச்சா அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் ஆகுறதுனால இது வந்து அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. 100% அயனாக வேறு எதாவது ஸ்லாக்ஸும் கலந்துருக்காங்கிறத நம்ம ப்ராப்பராக மெட்டலாஜிக்கல் டெஸ்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு மேக்னெட் பீஸ் வச்சு பார்த்தா ஒட்டுது. சாம்பிள் வச்சு காமிக்கலாம்.
அயன் கண்டென்ட் இருக்குது. 100% அயனா வேறு எதுவும் ஓவர்ஸ் தானே சேர்ந்துருக்காங்கிறது அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம எடுத்த கிளாஸ் பீஸ். இந்த கிளாஸில் வந்து எனாமல் கோட்டிங் மாதிரி இருக்குது. இது அந்த மண்ணுக்குள்ளே கிடந்ததுனால செடிமெண்ட்ஸில் உருவான எனாமலா, ஆனால் பவுட்ரு மாதிரி உழுது. கெமிக்கல் யூஸ் பண்ண இதா அப்படிங்கிறது தெரில. அந்த கம்பெனி ஒன்று தோண்டும் போது எதுவும் அவங்க யூஸ் பண்ண பாட்டில்ஸாக மண்ணுக்குள்ளே இருந்துச்சு ஃபீல்டில். இது வந்து பாசி. இவ்வளோ பொடுச துளைகள் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு 6 mm 8 mm தான் இருக்கும். அதுலேயும் ஒரு பொடி ஹோல்ஸ் போட்டிருக்காங்க பாரு. பாசி. ஆனால் ஸ்டோனு பிளாஸ்டிக் கிடையாது, ஸ்டோனு. இது வந்து நைலான் மாதிரி பீஸ் கிடந்தது, டிஸ்க் மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்க்கணும். இது நம்ம செராமிக் வேர், க்ரீன் வேர், செராமிக் வேர் பீஸ். கரணி நிறைய நம்ம கொடுத்துருக்கோம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்கிராப்ஸ் சாம்பிள்ஸ் வச்சுருக்கோம். இதுதான் கருப்பு வளையல். சிலிக்கானை ஃபியூஸ் பண்ணி பிளாக் கலர், ஆனால் மேக்ஸிமம் பிளாக் கலர் பீஸ் கிடைக்கும், க்ரீன் கிடைக்கும். பிளாக் க்ரீன் ரெண்டு தான் இந்த ஃபீல்டில் கிடைக்கும். பிளாக்கு இல்லைன்னு க்ரீன் கண்ணாடி வளையல். அதனால் அந்த பேசிக் கலர்ஸ். குவாட்ஸில் வந்து க்ரீன் கலர் வரும், எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு எல்லோ குவாட்ஸ். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கால்சைடுங்க. கால்சைடுனா கொஞ்சம் ப்ரீசியஸ் தான், ஜெம்மோட சேர்ந்தது. இது வந்து ப்ளூ கலரு, ப்ளூ குவாட்ஸ். அமெத்திஸ்ட் அந்த கேட்டகரியோடு சேர்ந்ததாக இருக்கலாம்காங்க. இது ஒரு காப்பர் சல்ஃபைடாக இருக்குமோன்னு சொல்லி கெமிக்கல் டேட்டேஷன் கொடுத்து லேபில் கொடுத்து பார்க்கும்போது கரையில் பிஹெச் வேல்யூயும் மாறலை. அதனால் அவங்க கண்டிப்பாக இது வந்து சிலிக்கா பேஸ்ட்டு தான் சொல்லி அவங்க க்ரஷ் பண்ணி பார்த்து சொல்லிட்டாங்க லேபரட்டரியில். அதனால் இது வந்து ஒரு குவாட்ஸோட சேர்ந்தது தான் அப்படின்ட்டு போடலாம். இது மைக்ரோஸ்கோப்பில் அது க்ளீன் பண்ணி பண்ண பிறகு க்ரஷ் பண்ண பிறகு மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியுது. இது ஒன்று முக்கியமான சொல்லுவாங்க. அப்பட்டேட்டுங்காங்க. ஒரு ஜெம்மோட சேர்ந்தது தான், மத்தியில் இருக்குல்ல, ஜெம்மோட சேர்ந்தது. ஒரு பீஸ் மட்டும் டேமேஜான பீஸ் கிடக்கு. இது ஒரு பீஸ் கிடக்கு, கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ப்ளூ கலர் கிளாஸ். வெளிச்சத்தில் காமிச்சது நல்லா தெரியும், ப்ளூ கலர் கிளாஸ். இது அது மாதிரி கிளாஸ் தான். இப்போ நம்ம அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான நம்மளோட டெக்னாலஜி மேட்ருக்கு வரோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட டெரகோட்டாவில் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெரகோட்டா பாட்டம். இது வந்து ஒரு மேபி ஒரு சாசராக இருக்கலாம். பாட்டத்தை பார்க்கும்போது ரிங் ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு ஜாடியாக இருக்கலாம், இல்லை பாட்டமாக இருக்கலாம். உள்ளே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் எப்படி இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்காங்க, பெயிண்டிங் மாதிரி தெரியல, திக்னஸ் இருக்குது. தெரியுதவங்களுக்கு இந்த கோட்டிங்ஸ் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதே எல்லோவில் ஒரு டைல் கிடச்சிருக்கு, டைல் பீஸ்னால் ஒரு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க, கிளேசிங் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் கொடுக்கல. அந்த கிளேசிங்கோட திக்னஸ் உங்களுக்கு தெரியுதா? செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர் வந்து லைட், அந்த ஃப்ளோரசன் லைட்டுக்காக லேசம் ப்ளூ சைடு தெரியுது க்ரீன் கலரில். இதில் வந்து ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. அந்த கிளேசிங்கிறது ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வாட்டர் வாஷ் பண்ணலை. ஏதாவது கிளேசிங் இருக்கிறனால ஏதாவது பேர் ஒரு எனாமல் பேர் கூட பண்ணலை.
இப்போ அடுத்து வர்றது வந்து ப்ளூ அண்ட் பிளாக் கோட்டிங். அதே மாதிரி ஆனால் இந்த எல்லோ கொடுத்துருக்கிறது வந்து டெரகோட்டா செம்மண் கலர் இருக்குது, ஷேட் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, செம்மண் ஷேட் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து செம்மண் ஷேட் இல்லை, பியூர் ஒயிட்டு. பியூர் ஒயிட்டு தான். பார்த்துக்கோங்க என்ன அழகாக கிளேசிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சுண்ணாம்பு கோட்டிங்னு நினச்சேன். சுண்ணாம்பு கோட்டிங்னா கொஞ்சம் பவுட்ரு கிளம்ப மாட்டாது. இப்போ இதை இன்சுலேஷன் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஏதாவது லிக்விட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக, லீக் ப்ரூஃப்காக கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரில. திக்னஸ் இருக்குது பாருங்கள். சுண்ணாம்பு வருது, சுண்ணாம்புனா திக்னஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. லைமாங்கிறது தெரில, அனலைஸ் பண்ணி பார்த்து தெரியும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல பிக்மெண்ட்ஸில். வரும்போது இது ஷெல் பேங்கிள்ஸ் ப்ராசஸ், இன்டர்மீடியட் ப்ராசஸ். பாதி பண்ணது, முக்கவாசி பண்ணது, அறுக்க ஆரம்பிச்சது. இது அதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணுறோம்ல மெக்கானிக்கலில் பண்ணுவோம், ஹோல்ஸா கட்டிங் சொல்லி ஒரு பீஸை வந்து ஹோல்ஸா பண்ணி எடுத்தால் அதில் உள்ள பீஸு. இப்போ இப்போ ஒரு கோர் கட்டிங் பண்ணியிருக்காங்க, ஷெல் பேங்கில் கோர் கட்டிங் பண்ணியிருக்காங்க. கோர் கட்டிங் பண்ணுறதுக்கு என்ன டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாங்கிறத நமக்கு மேட்ரு இருப்போம். ஏன்னா ஹார்னஸ் இருக்கும், ஷெல் வந்து ஹார்னஸ் இருக்கும். இதில் வேறு டிசைன்ஸ் வேறு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு டிசைன்ஸ் தெரியும். அதில் நர்லிங் மாதிரி போட்டிருக்காங்களா. டிசைன்ஸ் வேறு போடுறாங்க. டிசைன்ஸ் வந்து எப்படி இவங்க போடுறாங்கன்னு தான் நமக்கே புரிய மாட்டேங்குது ஹார்னஸ்க்கு. அந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்காக அந்த மெழுகுகளை வந்து நிப்பாட்டிச்சிருக்கு, சப்போர்ட் கொடுத்து நிப்பாட்டிச்சிருக்கோம். நம்ம காயினுக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சோழர் காலத்துக்கான நாணயங்கள் எல்லாமே ராஜராஜ சோழனோட காலகட்டத்தில் உள்ளது தான் மேக்ஸிமம் வருது. அந்த நாகரி எழுத்தில் எழுதியிருப்பாங்க சைடில், ராஜராஜான்னு எழுதியிருப்பேன். அந்த லெட்டர்ஸ் இருக்குது. சோழர் காலத்து நாணயம் தான், செம்பு நாணயமும். ஒரு நாணயம் மட்டும் கொஞ்சம் 19 மில்லிமீட்டர் டயாமீட்டர் இருக்குது. அன்றைக்கி செக் பண்ண போனோம், அந்த எக்ஸ்ஆர்எஃப் மிஷின் ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்க்கலாம். மூணுமே 17 மில்லிமீட்டர் வருதா, அந்த மூணுமே செம்பு. ஒன்று மட்டும் 19 மில்லிமீட்டர் இருக்குது, கிளியராக இருக்குது. அதில் வர கோல்டு மிக்சிங் இருக்கான்னு பார்க்கலாம். 2 மில்லிமீட்ரு கூட இருக்குல்ல, என்ன டிஃப்ரென்ஸுங்கிற பார்ப்போம். சோழர் காலத்து நாணயங்கள். அடுத்து பாண்டியர் காலத்துக்கு வரலாம். இதில் தான் அந்த 2 ஃபிஷ் இருந்த மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் நம்ம, 2 ஃபிஷ் இருந்த மாதிரி இருக்கும். உள்ள மத்தியில் சென்டர் இருக்காது. ஆனால் கோல்டு மிக்சிங் இருக்குது, 18% கோல்டு இருக்குது பார்த்தீங்களா. இல்லை, அடுத்து முதலாம் சடையவர்மனோட சுந்தரபாண்டியனோட காசு. இந்த சூனா தானான்னு போட்டிருப்பாங்க. சுந்தரபாண்டியன் காசு, இது அவரோட காசு தான். இது குலசேர பாண்டியன், திருநெல்வேலி பாண்டியருங்காங்க. அந்த இமேஜ் அதோட மேட்ச் ஆகுது. டேமேஜ் இருக்கிறதுனால ஃபுல்லாக தெரியல. தங்கம் 44% இருக்குது பாருங்க. அது
இது பொடி காசு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. அது அரபிக் லெட்டரா பிள்ளையாரோட சிம்பிளாங்கிறது தெரிலங்கிறனால கொஸ்டினோட போய் பாட்டியிருக்கோம். இது ஒற்றை எழுத்து காசு. ஒரே ஒரு லெட்டர் மட்டும் அதில் தெரியும். ஒத்த எழுத்து. அது சூவா இல்லை கேவா இல்லை தாவா அப்படிங்கிறது ஒத்த எழுத்து. பின்னாடி ஒரு லெட்டர் இருக்குது, அது மூ மாதிரி இருக்குது. இது வந்து திக்னஸ் 4 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது, கனமாக இருக்குது. ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. வெயிட் 2.8 கிராம் இருக்குது. செம்பு தான், ஃபுல் செம்பு தான். 13 மில்லிமீட்டர் டயமீட்டர் இருக்குது. பட்டனா இல்லை அது எதுவும் மணி குண்டு மணி மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. வளையல் இந்த துண்டு பீஸ் ஒன்று கிடந்தது அந்த ஓடையில். எடுத்து பார்க்கும்போது கம்பின்னு எடுத்துகிட்டு வந்தால் தங்கம் இருக்குது. 24% தங்கம் இருக்குது பாருங்கள். வெள்ளி செம்பு இருக்குது, 3 சேர்ந்துருக்கு. கூட்டினா 100% வந்துட்டுல. இது ரூபி கிறிஸ்டல். நான் சொன்ன மாதிரி ரூபி கிறிஸ்டல் 13 மில்லிமீட்டர். நார்த் வெஸ்ட் அண்ட் சன்லைட்டில் வச்சு பார்த்தா தெளிவாக தெரியும். 6 பக்கம் இருக்கும். இது போக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம டிசம்பர் 22, 2023 தாளை ஒப்படைச்சிட்டோம். மேற்கொண்டு உள்ள பீசஸ் தான் நம்ம கையில் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம். ஆனால் யார்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருக்குது. எங்கேயும் கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் யார்கிட்டையும் கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். கலெக்டரேட் வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட லெட்ரு வாங்கி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் 2 பேருமே கொடுத்துட்றோம். ஸ்டேட்டு சென்ட்ரல் 2 பேருக்கும் கொடுத்துட்றோம். நாளைக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ரெவன்யூ சைடோ கலெக்டரேட் சைடோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. ஃபீல்டு திறந்து கிடக்கிறதுனால யாருமே அதை டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் போகிறேன், என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணுறேன். வரலாறு வெளியே கொண்டு வரதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அன்ஆத்தரைஸ்டாக யாரும் போனாங்கன்னா தெரியாது. அது கடற்கரையிலேயே ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. கடல் மார்க்கமாக வரலாம், தர மார்க்கமாக வரலாம், அது அடுத்த ஊர்லேருந்து வரலாம், என்ட்ராய் வரலாம். இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியாது. ஏரியா பெரிய ஏரியா இல்லை. இப்போ நம்ம அந்த ஊர் மக்களை சொல்லி குறல. ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் விசுவாசமாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரவங்களே சொல்கிறாங்க. மண்ணின் மைந்தர்களில் அவங்களும் ஆர்வமாக இருக்காங்க. எப்போ அந்த வரலாறு வெளியே வரும், எப்போ அரசாங்கம் அந்த வெளியே வர்றாங்க, ஆர்வமாக இருக்காங்க. ஆர்வத்தை உண்டாக்கிட்டோம். பாதுகாத்து அந்த மீதி இருக்கிற எச்சங்களை வந்து நிறைய வரவங்களுக்கு தெரியாது. நிறைய நண்பர்கள் நமக்கு உதவி பண்ணுறாங்க. வரலாற்று ஆர்வலர்கள், முனைவர்கள், பேராசிரியர்கள், மண்ணியல் சம்மந்தப்பட்டவங்க, வரலாறு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. இல்லைன்னா கிராஃபிட்டி பற்றிலாம் நமக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போ டெக்னாலஜி இருக்குல்ல, கூகுள் லென்ஸில் போடும்போதே மேக்ஸிமம் எல்லாம் வந்துடுது. கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னென்னு தெரிஞ்சிக்கலாம்ல. வெறுமனே எடுத்து பொருளை கொண்டு ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம குருடன் ஆயிடுவோம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்ல. ஓ இது இதாக இருக்குமோங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து ஏன் என்று கேள்வி கேட்டால் தான் விடை கிடைக்கும், சரியான விடை கிடைக்கும். வரலாறை மாற்றி யோசிக்கணும்ல. எழுதி வச்ச வரலாறே யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆவணம் இருந்த அன்னைக்கு கிடைச்ச ஆவணங்களை வச்சு வரலாறு எழுதிட்டாங்க. இப்போ நம்ம 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு எடுத்திருக்கோம். அந்த கல்வெட்டை படித்து பார்த்தா தான் இங்கே உள்ள வரலாறு தெரியும். அந்த கல்வெட்டில் என்ன சொல்ல வருது. கோச்சரியான பேர் இருந்துச்சுன்னா 8ஆம் நூற்றாண்டில் அங்கே சிவிலைசேஷன் இருந்திருக்கு.
ஒரு சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. 3 ஆலயங்கள் அங்கே இருக்குது. அந்த ஆலயங்களை முறைப்படி நம்ம வந்து டீகோடிங் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது அதுக்கு கல்வெட்டுகள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆலயம் வந்து ஒரே நேரத்தில் கட்டப்படாது. கருவறை கட்டியிருப்பாங்க, அடுத்து அர்த்த மண்டபம், அடுத்து மகா மண்டபம். இதுதான் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. இப்போ ஏதாவது ஒரு இதில் குறியிடம் கண்டிப்பாக குறித்து வச்சுருப்பாங்க. பானையில் குறிக்கிற மனிதனுக்கு தான் கட்டின கோயிலில் குறிக்க முடியாதா? கண்டிப்பாக அந்த பட்டினமரத்தில் உள்ள 2 ஆலயங்கள், 3 ஆலயங்களில் ஒன்றை தரமட்டம் ஆக்கி புதுசாக கட்டிட்டாங்க. இல்லை பழைய கல்லை ஃபுல்லாக இப்போ தான் 2 வருஷம் தான் இருக்கும். நான் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. அந்த ஆனால் கல் வெளியேங்க போல் அந்த பூமிக்குள்ளே போட்டு மூடியிருக்காங்க. சந்தன மாரியம்மன் கோயில், ஊருக்கு தக்கவல்ல அந்த பிள்ளையார் கோயில் சொல்லப்பட்ட கோயிலையும், ஊருக்கு வடக்கோலில் அந்த அம்பாள் கோயிலையும் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக விஷயம் தெரியும். கல்வெட்டு கிடச்சிருக்கனால அதுலேயும் எதை கண்டிப்பாக டீகோடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த நகரம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸு கண்டிப்பாக வேணும். என்ன தான் மைத்தாலஜிக்கலாக நம்ம பேசினாலும் சயின்ஸுக்கு எவிடன்ஸ் வேணும். அப்போ தான் டிக்ளேர் பண்ண முடியும். அந்த டிக்ளேர் பண்ணுறதுக்குள்ள எவிடன்ஸு கண்டிப்பாக இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ஃபீல்டை பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் அந்த பூமி நம்ம நேர்மையாக பண்ணணும். நமக்கு சயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த பூமி தப்பான நோக்கத்தில் ஒன்லி தங்கம் பணம் அப்படின்னு நோக்கம் போகாமல் நம்ம வரலாறு, நம்ம கலாச்சாரம், நம்மளோட பெருமை, நம்ம எப்படி அவ்வளோ செழுமையாக நம்ம மக்கள் வாழ்ந்தாங்க, எப்படி ட்ரேடிங் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம உலக வங்கிட்ட கடன் வாங்குகிறோம். அன்றைக்கு உலகத்துக்கே கடன் கொடுக்குற சூழ்நிலையில் இருந்திருக்காங்க நம்ம வாழ்க்கை. எப்படி இருந்தாங்க? அந்த வியாபாரம் நமக்கு எங்கே போச்சு? திறமைகள் எங்கே போச்சு? நம்ம ஏன் அடுத்தவங்கள்ட்ட கையேந்து நிற்கிறோம்? அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும். கொற்கை வளைகுடாவில் 3 துறைமுகங்களை வச்சு ஆண்டு அந்த பாண்டியர்களில் மத்தியில் உள்ள துறைமுகம் தான் இப்போ அழிந்து போன அந்த பகுதி. மத்தியில் உள்ள துறைமுகம் தான் கண்டிப்பாக வந்து தலைநகரத்தோட துறைமுகமாக இருந்திருக்கணும். ஏன்னா தெற்கையும் வடக்கையும் லாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தலைநகரை போட்டிருக்க மாட்டாங்க. கொற்கை வளைகுடாவில் மத்தியில் இருந்த அந்த கீழ்ப்பட்டம் நகரம் தான் இந்த 3 துறைமுகங்கள் வச்சு ஆண்ட 5 பாண்டியர்கள் 5 பாண்டியர்களையும் தலைநகரமாக இருந்திருக்கணுங்கிறது மார்க்க போல சொன்ன அந்த அடையாளத்தை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். அதில் ஓடின நதியும் இடம் மாறிட்டு நகரமும் அழிஞ்சிட்டுனா ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்து வந்திருக்கு. அந்த நதி இப்போ இடம் மாறி ஓடி இப்போ கங்கை கொண்டன் வழியாக தாமிரபரணியில் கலந்துட்டு மீண்டும் இதுபோல் சம்பவங்கள் நம்ம பூமிக்கு வராமல் இருக்கணும்னா நீர் மேலாண்மை சிறப்பாக பண்ணணும். வடிகால் ஓடை தண்ணி, குடிக்கிற தண்ணி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி கடலுக்கு போகிற தண்ணியும் முக்கியம். கடலுக்கு போகிற பாதையை நம்ம அடைக்காமல் செவ்வடையும் கொடுத்துட்டோம்னா அது பாட்டில் அது பாதையில் போயிட்டுருக்கும். நம்ம தேவையில்லாமல் இடையூறு பண்ண இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை பின்னால் உள்ள சந்ததிகள் வந்து தேடுற மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. நம்ம நகரமும் மறைந்த நகரமும் மாறிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்வைரன்மெண்டல் ஸ்டடி கண்டிப்பாக பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், டெவலப்மெண்ட்டுங்கிற நோக்கத்தில் வந்து என்ன பண்ணுறோம், பூமியை எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து பில்டிங் கட்டினா தண்ணி நீரோட்டம் வந்து வடிகால் கண்டிப்பாக முக்கியம். தண்ணியே வரல, மழையே பெய்யலன்னு அசால்ட்டாக இருக்கும். நம்மளோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் 100 வருஷத்தில் அழிச்சிருது இல்லை. என்றைக்கே ஒரு நாள் அது பழைய வேகத்தில் வரும்போது வந்து நமக்கு இப்போ பாதை இல்லை, என்ன செய்யும்? அப்படி தான் ஆகுது. வடகரை, இளஞ்சி, சங்கரங்கோயில், கழுமலை, மணிமுத்தர், பாபநாசம் அந்த 6 தண்ணியும் வந்து தாமிரபரணியை நோக்கி தான் வருது. வந்து குப்பாக்குறிச்சியில் வந்து சேர்ந்து முட்டும் போது நமக்கு எப்படி அது வடிஞ்சு தாமிரபரணியில் போகிறதுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் நம்ம கேனல்ஸை டெவலப் பண்ணலை, சுருங்கி தான் போச்ச வழியை விரிவுபடுத்தலை. அப்போ ஹேண்டில் பண்ண முடியாமல் தண்ணிகள் பூமியை நோக்கி ஓடி வர்றது தான் இயற்கையாக அமையுது வெள்ளம். இதே நிலமை தான் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம், டெவலப்டு சிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வடிகாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எவ்வளோ ஸ்கீம்ஸ்க்கு நம்ம வந்து இடங்கள் எடுக்கும்.
ஒரு ப்ராப்பர் வடிகாலுக்கு வந்து ஸ்கீம்ஸ் போட்டு ஒரு நதியவோ பெரிய அளவில் கேனல்ஸை உருவாக்கி மாற்று வழித்தடம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமது தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி கண்டிப்பாக வருங்காலத்தில் காப்பாற்றப்படும். இல்லை எவ்வளோ தொழில் நகரங்கள் போட்டாலும் இழப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கும்ல. 2 வருஷம் இருக்குது 3 வருஷம் இருக்குது, இழப்புகள் வந்தால் இன்சூரன்ஸ்காரங்க பணம் கொடுப்பாங்க, அரசாங்கம் பணம் கொடுக்கும். அது நிம்மதியில் வியாபாரம் தானே. நாளைக்கு ஒருத்தன் வரமாட்டான்ல கம்பெனி போடுறதுக்கு நம்ம ஊருக்கு. அங்கேயா வெள்ளமாக வந்து முக்கிரும் அப்படிங்கிறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்குதுல்ல. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம ஊரை நம்ம காப்பாற்றணும். அதுக்கு இயற்கைக்கு வழிபடணும் அப்படிங்கிற எங்கள் தாழ்மையான கோரிக்கை. இவ்வளோ பொருள் இருக்குது, இவ்வளோ சிறப்பாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இதில் சில எச்சங்கள் 1% தான் நம்ம எடுத்துருப்போம். எடுக்க வேண்டிய நிறைய இருக்குது. மேல் சர்ஃபேஸ்லேயே நம்ம எடுத்திருக்கோம். இன்னும் பாதி ஃபீல்டு நான் பார்க்கவே இல்லை. தோண்டப்படாத பக்கங்கள் நிறைய இருக்குது. தோண்டப்பட்ட பக்கத்தில் எடுத்திருக்கோம். இதில் அழகாக கிளேசிங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த குவாட்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளோட வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தெரியணும். அனைவரும் பாண்டியர்களே, நான் பாண்டியர் நீ பாண்டியர் என்கிற கோட்பாடுகள் வேண்டாம். நம்ம அனைவரும் பாண்டியர்களே அப்படின்னு வந்துட்டால் வரலாறை வந்து ஒற்றுமையாக மீட்டெடுக்கலாம். நிறைய விவாதங்கள் வருது, பார்க்குறோம் இணையத்தில். பாண்டியர் அவரா, பாண்டியர் இவரா, பாண்டியர் நான், பாண்டியர் நீ இல்லை அப்படின்ட்டு அந்த வீண் விவாதங்களை தவிர்த்துட்டாலே வந்து அனைவரும் பாண்டியர், அவ்வளோதான். அனைவரும் சோழர்கள் தான், அனைவரும் சேரர் தான், மூவேந்தர்கள் தான் எல்லாமே. அந்த மூவேந்தர்களின் பூர்வக்குடி தான் இந்த பகுதி, மதுரையோட மூதூர் நகர் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாடு. அழிந்து போன கவாடபுரத்தோட நீச்சியாக கூட அந்த பூமி இருக்கலாம். நிறைய விஷயங்களை பூமி நமக்கு சொல்லும். நிறைய குறிப்புகளை உள்ள வச்சுருக்கோம். இவ்வளோ தங்கம் வச்சுருந்தவங்க வந்து ஏன் ஏடுகளை குறிப்புகளை வந்து தங்கத்தகட்டில் வந்து மாற்றி வச்சிருக்கக்கூடாது? இருக்கும், கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அறிவியல் தான் அதுக்கு ஆய்வு பண்ணி பதில் சொல்லணும். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தங்கங்கள் வச்சுருந்தாங்கன்னா நாணயத்தில் தங்கம் செய்கிறவங்க, தங்களோட கலாச்சாரத்துக்கு இவ்வளோ தூரம் பண்ணவங்க வரலாறு குறிப்புகளையோ தங்களோட சந்ததியில் குறிப்புகளையோ இல்லை மருத்துவ குறிப்புகளையோ இல்லை நான்மறை வேதங்களையோ இந்த தங்கத்தகட்டில் வந்து பட்டயங்களாக வச்சுருக்கலாம். ஏன்னா இவ்வளோ தங்கம் இருந்ததுனால நம்மளோட சந்தேகம். அந்த வார்த்தையை வந்து மார்க்க போலவோ வாசவோ சொல்லலைன்னா நம்ம அதை பற்றி சிந்திக்க போகிறதில்ல. அவங்க எழுதி வச்சனால நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கேள்விக்கு பதில் வந்து அறிவியலும் அரசாங்கம் தான் சொல்லணும்.